அழகு திருமணத்திற்கான உத்தரவாதம் இல்லை. வசதி வளர்ச்சிக்கான வாய்ப்பென்று அர்த்தமில்லை. நோயில் விழுவது சாவு வந்துவிடும் என்பதற்கான அழைப்பு மணி அல்ல. அழகான வீடு கட்டுவது நிம்மதியாக வாழ்ந்து விடுவோம் என்பதற்கான அர்த்தம் இல்லை. விலையுயர்ந்த படுக்கையில் படுப்பதினால் அயர்ந்த நித்திரை நம்மை அண்டிவிடும் என்பதற்கான அர்த்தமும் இல்லை. மிகவும் உயர்வான காரில் பயணிப்பதினால் போய் சேர வேண்டிய இடத்தில் சென்று சேர்ந்து விடுவோம் என்பதற்கான அர்த்தமும் இல்லை. குடும்பத்திற்கே மருத்துவர் இருக்கிறார் என்பதற்காக ஆரோக்கியமாக வாழ்கிறோம் என்று அர்த்தமும் இல்லை. வாதாடி வெற்றி பெற்று விட்டோம் என்றால் நம் வாதங்கள் எல்லாம் சரி என்ற அர்த்தமும் இல்லை. நிறைய புத்தகங்கள் படித்து விட்டோம் என்பதற்காக நாம் ஞானியாகிவிட்டோம் என்பதற்கான அர்த்தமும் இல்லை. வாழ்க்கையில்தான் அர்த்தங்களின் அலைவரிசை மாறி மாறி வருகிறது. இன்றும் கூட திருமணம் வாக்குறுதியின் கொண்டாட்டம் என்கின்ற அந்த தலைப்பிலே ஆண்டவருடைய அருள்வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக என் அன்பு மனைவி ஸ்டெல்லா மேனன் அவர்கள் பாடுகின்ற ஒரு பாடலை நாம் கேட்போமா? இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றியதும்மை. உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றியதும்மை. அலைக்கடல் அலைந்து போகின்ற வரையில் அலைக்கடல் அலைந்து போகின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றியதும்மை. தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றியதும்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம்.
திருமணம் இருமணம் இணைவின் தொடக்கம். இந்த உலகத்தின் முதல் திருமணத்தை கடவுள் முன்னின்று நடத்தி வைத்தார். ஆதாம் ஏவாளின் திருமணத்தை கடவுளே நடத்தி வைத்தார். அவர்தம் திருமைந்தர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வந்த பொழுது அவர்தம் திருப்பணியை தொடங்குகின்ற தொடக்க விழாவையே ஒரு திருமண விழாவில் தான் தொடங்கினார். அங்கே குறைவு ஏற்பட்டது, திராட்சரசம். அதை நிறைவாக்கினார். ஆக குறைவற்ற வாழ்வோ நிறைவோடு நிறைந்த வாழ்வோ இந்த உலகத்தில் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. குறைவும் நிறைவும் இணைந்ததுதான் வாழ்க்கை. குறைவும் நிறைவும் இணைந்ததுதான் பயணம். குறைவும் நிறைவும் இணைந்ததுதான் மானுட வாழ்வின் முழுமை என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நதியும் வளைவும் நெளிவும் இல்லாமல் ஓடுவதில்லை. எந்த ஒரு பாதையும் மேடும் பள்ளமும் இல்லாமல் பயணிப்பதில்லை. எந்த ஒரு நாளும் இரவும் பகலும் இல்லாமல் நகர்வதில்லை. எந்த ஒரு நாளிலும் பகலில் சூரியனும் இரவில் நிலவும் வந்து போவது இல்லாமல் ஒரு நாளும் நிறைவு பெறுவதில்லை. இப்படி எல்லாவற்றிலேயும் இரண்டோடு இணைந்து போகின்ற இந்த இயந்து போகின்ற வாழ்க்கை இருக்கிறதே, படைப்பின் அழகு இருக்கிறதே, இது இரண்டும் இணைகின்ற பொழுதுதான் அழகு என்பதை போன்றுத்தான் திருமண பந்தமும். ஆக உலகத்தின் முதல் திருமணத்தை நடத்தி வைத்தவர் கடவுள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் திருப்பணியை தொடங்கினது ஒரு திருமண வீட்டிலிருந்து. தன் அற்புதத்தை முகவுரையாக எழுதினது ஒரு திருமண வைபவத்தில் தான் என்பதையெல்லாம் திருமறை நமக்கு சுட்டுகின்றது. ஆக கடவுள் நடத்தின முதல் திருமணம், இயேசு கிறிஸ்து தன் பணிக்காலங்களிலே தொடங்கின இந்த கானாவூர் திருமணம், இந்த இரண்டிற்கும் கூட திருமணத்தினுடைய இந்த இயக்க நிறுவனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை உங்களுக்கும் எனக்கும் சொல்லி காட்டுகிறது. உடைந்த மேகம்தான் மழையாகும், உழுத நிலம்தான் வயலாகும், உடைகின்ற சிதைகின்ற விதைத்தான் செடியாகும் மரமாகும். ஆக உடைவு இல்லாமல் இன்னொரு உருவம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த திருமண வாழ்வு, பந்த வாழ்வு எல்லாம் உடைந்து போகின்ற வாழ்க்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அது நிச்சயத்த திருமணமாகட்டும் அல்லது விரும்பி ஏற்றுக்கொண்ட திருமணமாகட்டும், காதல் திருமணமாகட்டும், எதுவானாலும் புரிந்து கொள்ளுகின்ற வாழ்க்கை இல்லாமல் போனால் அது உடைந்து போகிறது. விட்டு கொடுக்கின்ற வாழ்வு இல்லாமல் போனால் அது சிதைந்து போகிறது. ஆக விட்டு கொடுத்தலும் இந்த புரிந்து கொள்ளுதலும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிதைவுகளும் உடைவுகளும் பிரிவுகளும் எத்தனை எத்தனை தான். நம் கண்களுக்கு முன்பாகவே இன்றைக்கு வெள்ளை அங்கி போட்டு கொண்டிருக்கின்ற ஆயர்களிடத்திலிருந்து இந்த குடும்ப வாழ்க்கையின் உடைவு கருப்பங்கி போட்டு கொண்டிருக்கிற லாயர்களிடத்தில் மாறி போய்விட்டது என்பதை நாம் மறுத்திட இயலாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அத்தியாயம் திருமொழிகள் 3-6 வரையிலும் படிக்கின்ற பொழுது இந்த திருமண உறவு என்பது கடவுளால் தொடங்கி வைக்கப்பட்ட ஓர் உன்னத உறவு. திருமண வாழ்வு என்பது அவருடைய திருமைந்தராம் இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்வு. ஆனால் உடைந்து போகின்ற இந்த வாழ்க்கை தான் இன்றைக்கு உலகத்திற்கு சொல்லுவது என்ன? எல்லாரும் அவசர கதியில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் சிறு வயதிலே அதிகமான பணத்தை கைகளில் பார்த்து விடுகிறார்கள். எனவே பந்தமும் பாசமும் பரிவும் புரிவும்
இன்றைக்கு குறைந்து விடுகிறது. இந்த குறைந்து விடுகின்ற காரணத்தினால் உடைந்து போகின்ற உள்ளங்கள், ஆயிரக்கணக்கான உள்ளங்கள் இன்றைக்கு கடவுளின் திருமுன்னர் செய்கின்ற இந்த திருமணம் உடைந்து போவதற்கு காரணம் என்ன? அதற்கு 2 பிடிவாதக்காரர்கள், 2 ஈகோ பிடித்த உள்ளங்கள் அல்லது மனிதர்கள் தான் காரணமே ஒழிய இந்த உடைந்து போகாத திருமணங்கள் இருக்கிறதே, இது எதினால் என்று சொன்னால் 2 புரிந்து கொள்ளுகின்ற இதயங்களால் இழுத்து செல்லப்படுகின்ற, நகர்த்தி செல்லப்படுகின்ற ஓர் அற்புதமான வாழ்வு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இறந்து போன காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை நாம் நிகழ்த்தி விடாமல் இருப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. நாளை என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பிலே இன்றைக்கு வாழ வேண்டிய காலத்தில் நாம் வாழ்க்கையினுடைய அந்த அத்தியாயத்தை வாழாமலே இழந்து விடுகின்ற இந்த காலங்களும் நம்மிலே இருக்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து குடும்ப வாழ்வை குறித்து சொல்லுகின்ற பொழுது, இதுவரை செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி எண்ணி கணவனும் மனைவியும் கடவுளை நோக்கி பார்க்க வேண்டிய இந்த தருணத்தில் நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் தராமல் இருக்கிறோம். எனவேதான் பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேள்வி இந்த புதிய ஏற்பாட்டில் மத்தேயு நற்செய்தி நூலிலே 99வது கேள்வி. இந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து அழகாய் பதில் தருகிறார். ஒரே உடல் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே இருவேறு கருத்திற்கு இடமில்லை. ஆனால் இருவேறு கருத்திலே இருக்கிறாள் என்று சொன்னால் அவள் ஒரே உடலாக இன்னும் மாறவில்லை என்று அர்த்தம். உடனே பரிசேயர்கள் மீண்டும் அவரை பார்த்து கேட்கிறார்கள், அப்படியானால் மோசே மணவிலக்கை குறித்து சொல்லி இருக்கிறார் என்று. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் உள்ள கடினத்தின் நிமித்தம் அவர் சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துடைய இந்த பதில் மோசேயை மேற்கோள் காட்டுகின்ற பொழுது, மோசேயின் காலத்தில் உணவு சரியாக இல்லை, தலைவாரவில்லை, நான் சொல்லுவதை கேட்கவில்லை, சத்தத்தை உயர்த்தி பேசிவிட்டார், இவளை காட்டிலும் இன்னொருவள் அழகாக இருக்கிறாள் என்கின்ற காரணங்களுக்கெல்லாம் ஒரு மனித தன்மையற்ற நிலையிலே மகளிரை எண்ணின இந்த காலங்களிலே, அந்த மனித தன்மையற்ற நிலையிலே பெண்களை நடத்தின அந்த விதத்தினால் இவர்களை விட்டு பிரிந்து சென்றால் அந்த பெண்மணிக்கு வாழ்வு கிடைக்குமோ என்கின்ற எண்ணத்தில் மோசே, உங்களுடைய உள்ளத்தினுடைய கடினம் என்பது அந்த பெண்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவர்களை சிதைப்பதும், சின்னாபின்னமாக்குவதும், அவர்களை கூறுபோடுவதும் அல்லது அவர்களை பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு உட்படுத்துவதும் தான் மிகவும் கொடூரம். அதற்கு அவர்களுக்கு மணவிலக்கு தந்து விட்டால் நல்லது என்று சொன்ன மோசேயினுடைய கோரிக்கையை பரிசேயர்கள் எடுத்து வைக்கின்ற பொழுது, அது மணவிலக்கு அளித்து விட வேண்டும், விவாகரத்து செய்துவிட வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக உங்கள் கொடுமையின் உள்ளத்தின் கடினத்தின் நிமித்தம் மகளிர் பெண்கள் அனுபவிக்கின்ற அந்த கொடுமைகளில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்பதற்காக கொடுக்கப்பட்ட விடுதலை. எனவே இந்த திருமண வாழ்வில சாய்ந்த கோபுரங்கள் எத்தனை தெரியுமா? சரிந்து போன சரித்திரங்கள் எத்தனை தெரியுமா? புரிந்து கொள்ளாத வாழ்க்கை, வேகமாய் ஓடுகின்ற இந்த வாழ்க்கையில் சிதைந்து போய் கிடக்கிற குடும்பங்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய மைந்தர் ஒவ்வொரு திருமணமும் நடத்துகின்ற பொழுது, இந்த குடும்பமாகிலும் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றாதா, இந்த மக்களாகிலும் கடவுளுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு உன்னத குடும்பமாக மாறாதா என்று எதிர்பார்க்கின்ற ஒரு ஒப்பற்ற எண்ணத்தை தாங்கினவராக நிற்கிறார். சாய்ந்த கோபுரங்களாய், சரிந்துவிட்ட சாம்ராஜ்யங்களாய் குடும்ப வாழ்க்கை ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த உலகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடு சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வீடும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீடும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே கணவன் மனைவி என்று இணைக்கப்படுகின்ற அந்த 2 இதயங்களும் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும்
பொறுப்பாக இருக்க வேண்டும். அந்த தனிமனித பொறுப்பிற்கு விலகி நடக்கிற எந்த மானுடனும் நல்ல குடும்பத்தை சமைத்திட முடியாது. நல்ல குடும்பம் இல்லை என்றால் அது நல்ல அழகான வீடாக இருக்காது. நல்ல அழகான வீடாக இல்லை என்றால் அது நாடாக இருக்காது. அது சரியான நாடாக இல்லை என்றால் இது நல்ல உலகத்தை உருவாக்க முடியாது. ஆபிரகாமும் சாராளையும் போல நாம் கடவுளுக்கென்று வாழுகின்ற ஒரு ஒப்படைப்புள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு இறைவன் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இரவு நிச்சயம் வேண்டும். நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இரவு நிச்சயம் வேண்டும். ஆனால் இரவுகள் மட்டுமே வாழ்க்கையை வசந்தமாக மாற்றிவிடாது. அது கசந்து போய் நம்முடைய வாழ்க்கை ஒரு விதமான பள்ளத்தில் படுகொலியில் விழுந்துவிடும். கொடு இன்பம், அதுதான் குடும்பம். ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கின்ற அந்த இன்பமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கின்ற அந்த குடும்பம் இறைவர் வாழுகின்ற அந்த குடும்பம். அந்த குடும்பம்தான் இன்றைக்கு திருமணம் என்னும் பந்தங்கள் உடைந்து 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 வழக்கு மன்றங்களின் வாயிற்படியிலே நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? வசதியானவரை மனம் முடித்து விட்டார், வசதியானவரை மனம் முடித்து விட்டார், வாழ்க்கை சிறப்பாகிவிடும் என்கின்ற எண்ணங்கள் எத்தனையோ பேருக்கு இருக்கிறது. வண்ணம் நிறைந்த ஒருவரை மனம் முடித்து விட்டார், வாழ்க்கையிலே வசந்தம் வீசிவிடும் என்கின்ற எண்ணம் பலருக்கும் இருக்கிறது. எண்ணுவதை போன்று என் நாட்கள் அமைந்து விட்டால் நான் சிறப்பானவனாக மாறிவிட முடியும் என்கின்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறது. ஆனால் எண்ணம் போல் வாழ்க்கை அமைய வேண்டும். எண்ணுவதெல்லாம் வாழ்க்கையில் அணைவதல்ல என்பதையிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எனவே இந்த குடும்ப வாழ்வு உண்மையற்ற வாழ்வு என்ற ஒன்று இருக்குமானால் அங்கே மட்டும்தான் விலக்க வேண்டும். இந்த உண்மையற்ற வாழ்வு என்பது ஒரு வாழ்க்கையை தொடங்குவதிலிருந்து அதில் இருக்கிற மறைபொருளை நான் தோண்டுவேன், நான் கண்டுபிடிப்பேன், நான் அதை வெளியெடுப்பேன் என்றெல்லாம் சந்தேக கண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் தொடர்வதல்ல, தொடங்குவதல்ல. எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அது இறைவனுக்கானது என்று இறைவரின் பாதத்தில் வைத்து விட்டு கொடுப்பதும் விருப்பங்களை நிறைவேற்றுவதும் தட்டி கொடுப்பதும் தடங்கல்களும் சங்கடங்களும் வருகின்ற பொழுது பொறுத்து கொள்வதும் வாழ்விலே ஒரு இனிமையான வாழ்நாட்களை நடத்தி செல்வதற்கு வழியாக மாறும். பிரியமானவர்களே, ஒரு சாதாரண கோல் என் கையிலும் உன் கையிலும் இருந்தால் அது நாய்களை விரட்ட முடியும். ஆனால் அதுவே மோசேயின் கையில் இருந்தால் நதிகளை பிறப்பார், செங்கடலை பிரிப்பார். ஒரு சாதாரண கவன்கள் உன் கையிலும் என் கையிலும் இருந்தால் பட்சிகளை அடிப்போம், பறவைகளை அடிப்போம், அணில்களை அடிப்போம். ஆனால் அதே கவன்கள் தாவீதின் கையில் இருந்தால் கோலியாத்தை அவர் வீழ்த்துவார். சிறியதா பெரியதா என்பதில் அல்ல வாழ்க்கை, யாருடைய கரங்களில் இருக்கிறது என்பதில்தான் வாழ்க்கை இருக்கிறது. நீங்களும் நானும் கடவுளின் கரத்தில் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாகும். அதுவே அந்த வாழ்க்கை அநேகருக்கு சரித்திரமாகும், சான்றாக மாறும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கணவன் வாழ்க்கையிலும் மனைவி வாழ்க்கையிலும் ஆணின் வாழ்க்கையிலும் பெண்ணின் வாழ்க்கையிலும் கடவுள் இல்லாமல் போனால் அந்த வாழ்க்கை கசந்த வாழ்க்கையாய் மாறி போகும். கசந்த வாழ்விலே நாம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பெற முடியாது. அதிலே வருத்தமும் சஞ்சலமும் சங்கடங்களும் தான் இருக்கும். ஆம், பல்வேறு நேரங்களிலே கடவுளை தவிர்த்து விட்டு கடவுள் இல்லாத அந்த உள்ளங்கள் தான் உள்ளத்தினுடைய அந்த ஒரு கோரத்தன்மை. உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் யாருடைய இருதயம் கடினமாகும்? கடவுள் இல்லாத இதயம் கடினமாகும். அப்படியானால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் உள்ளங்கள் உன் இருதயங்கள் கடவுள் இல்லாமல் கடினமாக இருக்கிறதா? அப்படியானால் இந்த நாளில் கடவுளை பெற்றுக்கொள். திருமண வாழ்வை நாம் கொண்டாடுகின்ற அந்த நாள் இந்த நாளில் இருந்து தொடங்கட்டும். எல்லாம் உள்ள இறைவன்
உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கடவுளை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த இறைவா, இருமணங்கள் இணைகின்ற திருமணங்கள், அந்த நிறுவனங்கள் இந்த நாளிலே பல நேரங்களிலே தோற்று போய் தோல்வியிலே தொடங்குகின்ற பல்வேறு நிலைகளை எங்களால் காண முடிகிறது. ஏன் தோற்று போகிறோம்? எங்களால் இது முடியும், நாங்கள் இதை சரி செய்து கொள்வோம், இது எங்களுக்கு தெரியும், இது எல்லாம் எங்களுக்கு தெரியாத ஒன்றா என்று எங்களை முன்னிறுத்தி ஒன்றை தொடங்குகின்ற பொழுது, எங்களால் முடியும் என்று தன்னலத்தை தூக்கி பிடிக்கின்ற பொழுது அங்கே இறை நலத்திற்கு இடமில்லாமல் போகிறது. எனவே தொடங்குகின்ற வாழ்க்கை தோல்வியில் முடிகிறது. இறைவா, இப்பொழுதும் உம்மை முன்வைத்து இந்த வாழ்வை தொடங்க எங்களுக்கு நீர் வழிகாட்டும். உம் கிருபை, உம்முடைய அருள் போதுமானதாக இருக்கட்டும். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.